Morning. Good morning. A little progress. Alright. Little progress makes the students அதாவது உங்களை ஒரு பிக் ரிசல்ட் ஈச் டே எவ்ரி டே நீ போடுற எஃபர்ட்ஸ் வந்து உனக்கு ஒரு பிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா நீ ஒவ்வொரு நாளும் நீ போடுற எஃபர்ட்ஸ் உனக்கு ஃபியூச்சர்ல உனக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி இப்போ நான் பார்த்த அந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமானவங்களா இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. எது சொன்னாலும் முகத்தை சொல்லிக்காம என்ன ஹார்ஷா பேசினா கூட அதை ஒரு பெரிய மைண்ட் பண்ணாம அடுத்து நம்ம சொன்ன விஷயத்த ஓகே நான் செஞ்சிருவேன், நான் படிச்சிருவேன் அப்படின்னு எஃபர்ட் போடுறீங்க. இதே எஃபர்ட்டோட அடுத்தடுத்து உங்களுடைய 11th 12th எல்லாம் இதே மாதிரி எஃபர்ட் போட்டு நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. எக்ஸாமுக்கு போற வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் புக்ஸை வச்சுட்டே உட்காந்துருக்காரு. ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா நீ போய் எக்ஸாம் எழுது. மெயினா கொஸ்டின் பேப்பரை ஒழுங்கா வாசிச்சு பார்த்துட்டு எக்ஸாம் எழுதணும். தயவு செஞ்சு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்லாம் மெயினா வாசிச்சு பார்த்து தான் எக்ஸாம் எழுதணும், சரியா? ஏன்னா நீங்க அதை வாசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு படிச்ச கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க, ஆனா வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் கேட்டுருக்காங்களா அப்படின்னு. அதனால தயவு செஞ்சு வாசிச்சு பார்த்து எக்ஸாம் எழுது. ப்ரிப்பேர் வெல், டூ வெல், ஆல் தி பெஸ்ட்.